ஓகே, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 4 வந்து நீங்க நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு தெரியும். இந்த டெஸ்ட் 4க்கான ஆன்சர் கீ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகே, மொத்தம் உங்களுக்கு 30 வினாக்கள் இந்த கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்கும். இந்த 30 வினாக்களுக்கான சரியான விடைகள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இதுல எந்த கூற்று சரியானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா, பாருங்க. இனிய சொல்லே உள்ளன்புடன் கூறுவதுதான் வந்து பாத்தீங்கன்னா அறம். அப்ப இது ஆன்சர் 1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ. அப்போ எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டும் என வள்ளுவர் கூறுறாரு அப்படின்னா, இனிய சொல்ல உள்ளன்புடன் என்ன பண்ணும் கூறணும். இதுதான் வந்து அறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. குறள் குறித்த சிறந்த விளக்க உரையை உருவாக்கியவர் யார்? சிறந்த விளக்க உரை. ஓகேவா, நமக்கு யார் அப்படின்னு தெரியும். பரிமேலழகர். பரிமேலழகருடைய உரை தான் சிறந்த உரை. அடுத்து பாருங்க. மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை எது? ஓகே, பாருங்க. கல்வன் பொருளை கைப்பற்றுதல், இது கிடையாது. கொடுங்கோன்மையின் காரணமாக ஏற்பட்ட கண்ணீர். மக்கள் வந்து துன்பப்படுறதுனால அவங்க வடிக்கக்கூடிய கண்ணீர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மன்னனின் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து பாருங்க. ஒருவன் செல்வம் பெற்றதால் பெற்ற பயனாக வள்ளுவர் உரைப்பது என்ன? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். எது? சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல். அப்ப 4க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ ஆன்சர். ஓகேவா, 3க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. எது இரண்டும் தங்க வியனுலகா வானம் வழங்காதெனின்? அப்போ இந்த கோடிட்ட இடத்துல நிரப்பக்கூடியது எது அப்படின்னு கேட்கிறாங்க. தானம் தவம். தானம் தவம் இரண்டும் தங்க வியனுலகா வானம் வழங்காதெனின். அப்போ தானம் தவம் இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூஸ் த ஆன்சர்ல வரும். 5க்கு வந்து பாத்தீங்கன்னா சி. 6க்கு வந்து பாருங்க. டேஷ் 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 என்னும் பசி என்னும் தீப்பினி தீண்டலர் இது. ஓகேவா, எது வந்து பாத்தீங்கன்னா பசி என்னும் தீப்பினி தீண்டலர் இது அப்படின்னு சொல்றாங்க. பகுத்துண்பவரை. ஓகேவா, மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்து உண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்ப 6க்கு வந்து பாத்தீங்கன்னா டி. 7க்கு வந்து பாருங்க. வறியவர் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் வறியவர் கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இதுல குறியெதிர்ப்பு அப்படின்னா நம்ம ஒரு செயல் செய்யறோம் இல்லையா, நம்ம ஒரு உதவி செய்யறோம் இல்லையா, அந்த உதவி எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குறியெதிர்ப்பு நீரது உடைத்து. இந்த குறட்பாவில் குறியெதிர்ப்பை என்று வள்ளுவர் எதை சொல்றாரு பாருங்க. ஏழைகளிடம் இரக்கம் கொள்ளுதல் கிடையாது. அறவழியில் நடத்தல் கிடையாது. சி பாருங்க. அண்டை வீட்டாரிடம் அளவு குறித்து வாங்கிய பொருளை திரும்ப கொடுத்தல். அதாவது நம்ம ஒரு உதவி செய்யறோம், அந்த உதவிக்கு நம்ம என்ன பண்றோம் பலனை எதிர்பார்க்கிறோம், அதுதான் குறியெதிர்ப்பை அப்படின்னு சொல்றாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இது காலமறிதல்ல வரக்கூடிய திருக்குறள். அப்ப இது உணர்த்தக்கூடிய கருத்து என்ன? இது உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா காலத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துது. ஓகேவா, பகல் வெல்லும் கூகையை காக்கை. அப்போ காக்கையை விட வலிமையா இருக்கக்கூடிய ஆந்தைய பகல்ல என்ன பண்ணும் காக்கை வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி காலம் அறிந்து நம்ம என்ன பண்ணணும் செயல்ல ஈடுபடணும். அதுதான் இந்த 8வது கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இதில் துப்பாக்கி என்பது என்ன அப்படின்னு கேட்பாங்க. துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த துப்பாக்கி அப்படின்றது என்ன பொருள்ல வரும் அப்படின்னா உண்டாக்குதல். சி, உண்டாக்குதல் அப்படின்ற பொருள்ல உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்க. இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் யார்? இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் யார் அப்படின்னு சொல்லுவாங்க. இடும்பை
இடும்பை அப்படின்னா துன்பம். அப்ப இடும்பைக்கு துன்பத்துக்கு இடும்பை படுப்பர், துன்பத்தை கொடுப்பவர் யார்? அப்ப துன்பத்திற்கே துன்பம் தருபவர், இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் சொல்லலாம், துன்பத்துக்கு துன்பம் தருபவர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 11. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை கூறுகிறார்? அவ பாருங்க, நூல்களை கற்று அதிகம் பேசுபவர் கிடையாது. கல்லாதவரின் கடைதான் யார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூல்களை கற்று பேச மறுப்பவர், இதுவும் கிடையாது. நூல்களை கற்று கொண்டிருப்பவர், இதுவும் கிடையாது. நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர், படிச்சிருப்பான் ஆனா அவனால ஒரு அவையில என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அவனால ஒரு அவையில பேச முடியாது. அப்ப கல்லாதவரின் கடை என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா, நூல்களை கற்று அவைக்கு அஞ்சுபவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. உலகம் உருண்டை வடிவமானது என கூறியவர் தமிழ் நூல் எது? திருக்குறள். ஓகேவா? உலகம் உருண்டை வடிவமானது, சுழன்று ஏற்பின்னது உலகம், உழன்று உழவே தலை அப்படின்ற குறள்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் எதுனா திருக்குறள். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 13. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கு குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாருடைய இயல்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அரசனது இயல்பு, அரசனது இயல்பு. அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்த 4 குணங்களும் இடைவிடாது நிற்றல் யாருடைய இயல்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அரசனது இயல்பு. அடுத்து பாருங்க 14வது கொஸ்டின். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உரைத்தது உலகு. இந்த குறள் எதுல வரும் அப்படின்னா நிலையாமையில வரும். நிலையாமையில வரக்கூடிய ஒரு குறள். அப்ப நிலையாமை அப்படின்றதா இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. நெருநல் உளனொருவன் இன்றில்லை, நேற்று இருந்தவன் இன்னைக்கு கிடையாது, நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அப்படின்றத இந்த உலகம் வந்து ஏத்துக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த குறள் கூறக்கூடிய கருத்து வந்து உலகம் நிலைத்தது கிடையாது, உலகம் நிலையில்லாதது. இதுதான் வந்து சரியான ஆன்சர். அப்போ 15வது கொஸ்டின் பாருங்க. விழுமம் துடைத்தவர் நட்பு என வள்ளுவர் எந்த நட்பை கூறுகிறார்? கற்றோருடைய நட்பு கிடையாது. துன்பம் கொடுத்தவருடைய நட்பா? அதுவும் கிடையாது. சான்றோர் நட்பா? அதுவும் கிடையாது. துன்பம் நீக்கிய நல்லோர்களை நட்பதான் என்னன்னு சொல்றாங்கன்னா விழுமம் துடைத்தவர் நட்பு. துன்பம் நீக்கிய நல்லோருடைய நட்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விழுமம் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்றோம். 16வது கொஸ்டின் பாருங்க. நாடென்ப நாடா வளர்த்தன என்ற குறளில் கூறப்பட்டுள்ள செய்தி நல்ல நாட்டிற்கான இலக்கணத்தை இதுல சொல்லியிருப்பாரு. நல்ல நாட்டிற்கான இலக்கணம் 16க்கு வந்து ஏ. ஓகே, 17வது கொஸ்டின் பாருங்க. மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும், இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை என? தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தர்த்தம் கற்றனை தூரும் அறிவு அப்படின்ற ஒரு குறள் இருக்கா? தொற்றனை தூரும் மணற்கேணி, ஆற்று மணல் இருக்கு இல்லையா? இந்த ஆற்று மணலை தோண்ட தோண்ட நீர் என்ன பண்ணும்? பெருகும், உயரும். அது போல பல நூல்களை கற்க கற்க நம்முடைய அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா உயர்ந்துட்டே இருக்கும். அதை சொல்லியிருப்பாங்க. அப்ப பி வந்து ஆன்சர். அவ பாருங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தோல் வேற்றுமையான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். அடுத்து பாருங்க, வேக்காமை என்ற அதிகார தலைப்பின் பொருள். ஓகேவா? வெட்கம் கொள்ளாமை கிடையாது, பிறரை இகழாமை கிடையாது, பிறரை இறந்து வாழாமை கிடையாது, பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. டி த ஆன்சர். வேக்காமை அப்படின்னா அது எந்த அதிகார தலைப்பினுடைய பொருள்? அதாவது இந்த வேக்காமை என்ற அதிகார தலைப்பினுடைய பொருள் என்ன அப்படின்னா பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை. ஓகே பாருங்க, செல்வம் சகடக்கால் போல் வரும் என்ற கூறக்கூடிய நூல். இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். செல்வம் சகடக்கால் போல் வரும் என்று சொல்லக்கூடிய நூல் வந்து நாலடியார்.
அடுத்து பாருங்க 21. அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் எதுன்னு சொல்றாரு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்ப அறநூல்களில் கூறும் அறங்களில் எல்லாம் தலையாய அறம் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பகுத்துண்ணுதல். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பகுத்துண்ணுதல் தான் அறநூல்கள்ல சொல்லக்கூடிய அறங்கள்ல தலையாய அறமா பார்க்கப்படுது. அடுத்து பாருங்க 22வது கொஸ்டின். தந்தை மகற்காற்றும் நன்றி அவன் தந்தை எண்ணேற்றான் கொல் எனவும் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி என்று திருக்குறளில் தந்தை மகனுக்கு செய்யும் கடனாக குறிப்பிடுவது இது. பொருள் சேர்த்து வச்சலா கிடையாது, வீரனாக உருவாவதலா அதுவும் கிடையாது. கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல், எது கற்றவர் சபையில் முந்தி இருக்க செய்தல். அப்ப சி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க 23வது கொஸ்டின். டேஷ் நான்கும் உடையனாம் வேந்தர் ஒளி அரசனுக்கு ஒளி என வள்ளுவர் எதை குறிப்பிடுறார்? கொடை, கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். இந்த 4 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேந்தருக்கு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஒளின்னு சொல்றாங்க. ஓகேவா? கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல், இதுதான் ஒரு வேந்தருக்கான ஒளி என்று திருக்குறளை சொல்லப்பட்டிருக்கு. துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என வள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் தவறு, எதிர்த்து போராடுதல் தவறு, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், இடும்பைக்கு இடும்பை படுப்பர் சொல்லி பார்த்தோம் இல்லையா. துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடியவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துன்பத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் சொல்றாருன்னா துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் கரெக்ட். அறம் போலும் கூர்மையர் ஆயினும் மரம் போல் மக்கட்பண்பு இல்லாதவர். குறள் எப்படி முடியும்? அறம் போலும் கூர்மையர் ஆயினும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர், மக்கள் பண்பு இல்லாதவர். அப்ப இதுல எது பூர்த்தி அடையுது பாருங்க. பயனில் சொல் கேட்டு பேசுபவர், மக்கட்பண்பு இல்லாதவர். அப்ப பி ஆன்சர். ஓகேவா? அடுத்து 26வது கொஸ்டினுக்கு. செருணர் செருக்கருக்கும் ஏகதனிர் கூறியதில். ஓகேவா? பகைவருடைய செருக்க அறுக்கக்கூடியது எதுன்னு சொல்றாருன்னா செல்வம், பொருள் ஈட்டுது செல்வம். 26க்கு ஆன்சர். அடுத்து பாருங்க 27. எல்லா உயிர்களாலும் கை கூப்பி தொழுபப்படுபவர் யார்? கொல்லான் புலால் மறுத்தல், கொல்லான் அதுக்கப்புறம் புலால் மறுத்தான். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா உயிர்களையும் கை கூப்பி வணங்கக்கூடியவங்க. 28 பாருங்க. மனம் உடன்பாடு இல்லாதவர். சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கி இருந்து வாழ்வதற்கு ஒப்பு? பாம்பு, பாம்போடு தங்கி வாழ்வதற்கு ஒப்பானது. அடுத்து பாருங்க 29. இருபுணலும் வாய்ந்த மலையும் மறுபுணலும் வல்லரனும் நாட்டிற்குறுப்பு. இருபுணல் அப்படின்னா இங்க என்ன அப்படின்றத கேட்கிறாங்க. ஆற்று நீர் கிணற்று நீர் தவறு, ஆற்று நீர் குளத்து நீர் தவறு, மழை நீர் கிணற்று நீர் சரியான ஆன்சர். 29க்கு சி. 30க்கு பாருங்க. எப்படிப்பட்ட அரசனின் கீழ் மக்கள் தங்கி வாழ்வார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எப்படிப்பட்ட மக்கள் கீழே, எப்படிப்பட்ட அரசர் கீழே மக்கள் தங்கி வாழ்வாங்க? மென்சொல் விரும்புவார். ரொம்ப மென்மையா பேசினா போதுமா? கிடையாது. கடுஞ்சொல் பொறுப்பவர், இதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க ஆட்சி பொறுப்புக்கு வராங்க அப்படின்னா மக்கள் அவங்கள தூற்றவும் செய்வாங்க, வாழ்த்தவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடுஞ்சொற்களை பொறுக்கக்கூடியவர் தான் அந்த உயர்ந்த நிலையில என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும் அப்படின்றத அப்பவே திருக்குறள்ல நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்போ 30 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுல நீங்க ஆன்சர் செக் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை கரெக்டா வருதோ அதை என்ன பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய நேமு, டோட்டலா எவ்வளவு கொஸ்டின் வந்து போட்டிருக்கீங்க சரியா அப்படின்றது. ஓகேவா? ஆன்சர் கீ வந்து பார்த்துக்கோங்க.
கரெக்டா ஆன்சர் வந்து நமக்கு இதுல கொடுத்துருப்போம். எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் வந்து நம்ம இதுல கொடுத்துருக்கோம்.